நாகையில் 4 மணி நேரத்திற்கு மேலாக இடைவிடாமல் தொடரும் மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், நாகையில் எந்தெந்த பகுதிகளில் இந்த மழையானதின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது? விவரங்கள் என்ன? தென்கிழக்கு வங்கக்கடல்ல உருவாகியுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு பட்டணம் புயலாக மாறி வருவதால் பாத்தீங்கன்னா நாகை உள்ளிட்ட இந்த டெல்டா மாவட்டங்கள்ல தொடர்ந்து கனமழை வெட்டி சிட்டு வருகிறது. இந்த பகுதிக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட்டும் விடுத்துள்ளது. இந்த சூழல்ல நாகை, நாகூர், வேளாங்கண்ணி, கீழ்வேலூர், கீழையூர், திருக்கோளை, வேதாரண்யம், கோடிக்கரை உள்ளிட்ட இந்த பகுதிகளில் பாத்தீங்கன்னா கடந்த 4 மணி நேரமாக கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதனிடையே இந்த நாகையில 4 மணி நேரத்துக்கு மேல கொட்டி தீர்த்து வர மழையின் காரணமாக இங்க பாத்தீங்கன்னா மழைநீர் சாலையில பெருக்கெடுத்து ஓடுது. இந்த கனமழை காரணமாக நாகை பப்ளிக் ஆஃபீஸ் சாலை, புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட முக்கிய சாலையில வாகனங்களை செல்லும் போது முகப்பு விளக்கை எரியடித்தவாறு சென்றன. தொடர்ந்து நாகை மாவட்டம் முழுவதும் இடைவிடாது மழை பெய்து வருவதால் இங்க பொதுமக்களோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா நாகையிலையும் அதாவது கோடியக்கரையிலும் அதிகபட்சமாக மழை பெய்திருக்கிறது. இந்த நாகையில காலையிலிருந்து 8:30 மணில இருந்து 12 மணி வரையும் பார்த்தா அதிகபட்சமாக ஒரு 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து நாகையில இடைவிடாத மழை பெய்து வர்றதுனால இந்த பகுதியில் உள்ள நீர்நிலைகள் தற்போது நிரம்பி வருகிறது. தொடர்ந்து மழை பெய்யறதுனால இந்த சம்பா பயிர்கள் தற்போது மூழ்கும் அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து புயல் வலுவடைந்து வருவதால் நாகையில் அதிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கு. இதனால இந்த சம்பா பயிரிட்டு இருக்கிற இந்த விவசாயிகள் தற்போது கவலை அடைந்திருக்கிறார்கள். நாகையில தொடர்ந்து இந்த கடல் சீற்றம் ஏற்பட்டிருக்கிறதால அந்த பகுதியில் இருக்கிற மீனவர்கள் எல்லாம் பாதுகாப்பாக அவர்களது படைகளை கட்டி வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து மேற்கு பகுதியிலிருந்து இந்த ஆறு வழியாக வரும் நீர்த்தடங்கள் வேகமாக கடலுக்குள் பாய்வதை நம்மால் காண முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.